கையில் செய்ய இன்றைக்கி ப்ரோமோ வந்துருக்கு. ப்ரோமோ எப்படிக்கு இன்றைக்கி எப்ஸை எப்படி போதும் பார்ப்போம். ப்ரோமோ என்ன காட்டுறாங்கன்னா, காமாட்சின்னு தனியாக ஓரமாக நிற்கிறாங்க. உடனே கையில் எழிலும் போய் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ எழில் சொல்கிறாரு, நீங்கள் வாங்க நீங்கள் தங்கத்தை எடுத்து கொடுங்க, மாமா உங்கள் கூட இருக்கிறதா நினச்சி நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா காமாட்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ காமாட்சி தங்கத்தை எடுத்து கொடுக்குறாங்க. ஐயோ ஃபங்க்ஷன் நடந்துருச்சுன்னு சொல்லி வடிவும் காமாட்சி அப்படியே பொறுமிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே போகும்போது, இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் வேறு நடந்திருக்கலாம், இன்னும் பந்தக்கால் நலுங்கு எல்லா ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுல நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறது ராஜலட்சுமி கேட்டாங்க. ராஜலட்சுமி வந்து அவங்ககிட்ட பெரிய வாக்குவாதம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எழில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்நேரம் அவர் மேலே பூந்தொட்டி விழுக போகுது. ஆனால் அவர் பார்த்து எப்படி எஸ்கேப் ஆகிடுறாரு. உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பதறிடுறாங்க. அப்போ கையில் கேட்குறாங்க, அவ்வளோ வெயிட்டான பூந்தொட்டி எப்படி காற்றுக்கு கீழே விழுக, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எழிலும் ஆமாம் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிவசங்கரி எழில் உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே கல்பனா சொல்கிறாங்க, இதுக்கு தான் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் இப்படி அபசகுணமாக இருக்கிறவங்க எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் யார் கேட்குறா அப்படின்னு கல்பனா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிக்க லைக் கொடுத்துட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.